Welcome to AMR Physics. I am Raju, NCERT, 11th Physics, Chapter 1, Units and Measurement. Book back exercise la question number 1.12. This is a given question. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸினுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க 2.30 கிலோகிராம். இந்த பாக்ஸில் 2 கோல்டு பீசஸை ஆட் பண்ணுறாங்க. கோல்டு பீசஸ்னுடைய மாசஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸ்னுடைய மாஸ் 20.15 கிராம், இன்னொரு பீஸ்னுடைய மாஸ் 20.17 கிராம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் மாஸ் ஆஃப் த பாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த பீசஸ்னுடைய மாஸ் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சரை கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற நியூமெரிக்கல் டேட்டாஸை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை m(b) அப்படின்னு எடுத்துக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2.30 கிலோகிராம். அடுத்து 2 கோல்டு பீசஸ்னுடைய மாசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாஸை m1 அப்படின்னு எடுத்துக்குவோம். m1 இஸ் ஈக்குவல் டு 20.15 கிராம். செகண்ட் மாஸை m2ன்னு எடுத்துக்குவோம். m2 இஸ் ஈக்குவல் டு 20.17 கிராம். ஸோ இங்கே 2 டேட்டா கிராம்லேயும் இன்னொரு டேட்டா கிலோகிராம்லேயும் இருக்கிறதுனால இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது கிலோகிராமில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கிராமை கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20.15 டிவைடட் பை 1000 கிலோகிராம், which is equal to 0.02015 கிலோகிராம். அதே மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணோம்னா 20.17 டிவைடட் பை 1000 கிலோகிராம், which is equal to 0.02017 கிலோகிராம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2.30 ப்ளஸ் 0.02015 ப்ளஸ் 0.02017, which is equal to 2.34032 கிலோகிராம். ஆன்சரை கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேல்குலேஷனில் அடிஷன் வரும்போது நம்ம அடிஷன் ரூலை அப்ளை பண்ணணும். அடிஷன் ரூல் என்னென்னா, கொடுத்துருக்கிற டேட்டாவில் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் எத்தனை இருக்குதோ ஆன்சர்லேயும் அத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கணும். இங்கே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இஸ் 2. இங்கே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இஸ் 1 2 3 4 5. இங்கே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இஸ் 5. ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இஸ் 2. ஸோ ஆன்சர்லேயும் 2 டெசிமல் பிளேசஸ் இருந்தால் போதும். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 2.34 கிலோகிராம் இஸ் அ ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அ டோட்டல் மாஸ். நெக்ஸ்ட் we have to find the mass difference. Mass of the first gold piece is m1 is equal to 20.15 gram. Mass of the second piece is equal to 20.17 gram. 2 டேட்டாவுடைய யூனிட்டுமே சேமாக இருக்கிறதுனால யூனிட்டை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ மாஸ் டிஃப்ரென்ஸ் m2 மைனஸ் m1 இஸ் ஈக்குவல் டு 20.17 மைனஸ் 20.15. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.02 கிராம். ஆன்சரை கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இஸ் 2. இங்கே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இஸ் 2. ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் இஸ் 2 ஒன்லி. ஆன்சரில் டெசிமல் பிளேஸ் இஸ் 2. தேர்ஃபோர் திஸ் இஸ் த ஆன்சர் இன் த கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஸோ மாஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.02 கிராம். This is the answer for the given question. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.